யாழ் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய நிர்வாக ஒப்பந்தம் குறித்து வெளியான தகவல். சுரேஷ் செல்லை தொடர்பில் நீதிமன்றின் இன்றைய உத்தரவு. சுற்றுலாத்துறை முதலீடுகளுக்காக ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சரவை ஒப்புதல். புனரமைக்கப்பட்டு புளியம்பொக்கணை பாலம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைப்பு. சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக கோகுல்ராஜ் தெரிவு. அமெரிக்க உயர்ஸ்தானிகர் காரியாலய அரசியல் அதிகாரி ரெச்சல் ஹக்கின்ஸுக்கும் ரவிகரன் எம்பிக்கும் இடையில் சந்திப்பு. செம்மணி மனித புதைகுழி பின்னணியில் உள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி, நீதி அமைச்சர். 4 மாகாணங்களுக்கு பலத்த காற்று குறித்து எச்சரிக்கை. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்க வாய்ப்பு, பிரதமரின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம். மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு மண்டை தீவு படுகொலை வழக்கு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை நிர்வகிப்பதற்குரிய நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையை உருவாக்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான இறுதி இணக்கப்பாடு கூட்டு முகாமைத்துவ குழு கூட்டத்தில் நேற்று எட்டப்பட்டுள்ளது. இணைய தொழில்நுட்பத்தினூடாக நடைபெற்ற 7வது கூட்டு முகாமைத்துவ கூட்டத்தில் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலரும் பல்வேறு இடங்களில் இருந்தவாறு கலந்து கொண்டனர். கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹிரிதுமா சுனில் சினவி மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஆகியோரும், வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இருந்து வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன், ஆளுநரின் செயலாளர் மற்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோரும் இணைந்திருந்தனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலிருந்து யாழ்ப்பாண மாநகர சபையின் மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா மற்றும் கொன்சியுலர் ஜெனரல் ஸ்ரீ சாய் முரளி ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபையானது பதவி பள்ளி உறுப்பினர்கள் 3 பேரும், துறைசார் உறுப்பினர்கள் 4 பேருமாக மொத்தம் 7 பேர் கொண்டதாக அமைக்கப்படுவதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் இக்கூட்டத்தில் பதவி வழி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாகாண உள்ளூராட்சிக்கு பொறுப்பான அமைச்சர், அதாவது மாகாண சபை இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆளுநர், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர், யாழ் மாநகர சபையின் மேயர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகிய 4 பதவி வழி உறுப்பினர்களும் துறை ரீதியான 5 உறுப்பினர்களுமாக மொத்தம் 9 பேர் இச்சபைக்கு நியமிக்கப்பட உள்ளனர். துறை ரீதியாக 5 பேரையும் பெயர் குறித்து நியமிப்பதற்கும் யாழ் மாநகர சபை உட்பட அனைத்து தரப்புகளும் இக்கூட்டத்தில் இணக்கம் தெரிவித்தன. மேலும் யாழ் மாநகர சபையால் சுட்டிக்காட்டப்பட்டு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த நம்பிக்கை நிதிய பொறுப்பு உடன்படிக்கையில் உள்ள 12வது சரத்தை நீக்குவதற்கும் அனைத்து தரப்புகளும் இணக்கம் வெளியிட்டன. இந்த சுமூகமான இணக்கப்பாடுகளை அடுத்து திருத்தப்பட்ட உடன்படிக்கையில் அனைத்து தரப்புகளும் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திடுவதற்கான திகதியை மிக விரைவில் தீர்மானிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் தாக்கல் செய்த ரிட் மனு ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் சுரேஷ் செல்லை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை எதிர்த்து சுரேஷ் செல்லை ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மனுவினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மன்று தீர்மானித்துள்ளது. அன்றைய தினத்தில் குறித்த மனு தொடர்பான மேலதிக விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைகளை நீண்டகால சுற்றுலா முதலீட்டு திட்டங்களுக்கு குத்தகைக்கு விடுவிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை பொருளாதார ரீதியாக பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெந்தோட்ட, கதரகம, மகியங்கனை, எம்பிலிப்பிட்டிய மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைகளை இவ்வாறு சுற்றுலாத்துறை முதலீடுகளுக்காக வழங்கப்பட உள்ளன. இவை முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ பயன்பாட்டுக்காகவும் ஓய்வு நேர பயணங்களுக்காக
செய்வதற்காகவும் நிர்மாணிக்கப்பட்டவை. தற்போதைய ஜனாதிபதியினால் இந்த மாளிகைகள் பயன்படுத்தப்படாத போதிலும் உயர் கட்டடக்கலை மற்றும் பொருளாதார மதிப்புடைய இச்சொத்துக்களின் பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் அது சார்ந்த ஏனைய செலவுகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தினூடாக தொடர்ந்து பெருமளவிலான அரசு நிதி செலவிடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான பங்களாக்கள், வீடுகள் மற்றும் ஓய்வு விடுதிகளை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோருவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை தனது ஆதரவை வழங்கியுள்ளது. இம்மாளிகைகளின் கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் இவற்றை சுற்றுலாத்துறையுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் நாட்டிற்கு வருமானத்தை ஈட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்க்க வேண்டுமென்ற காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அமைச்சரவை தீர்மானம் குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார இதனை தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவும் கலந்து கொண்டதுடன் அங்கு இந்த கேள்விகளால் செய்தியாளர் சந்திப்பு சற்றே சூடான விவாதமாக மாறியதையும் காண முடிந்தது. அங்கு ஊடகவியலாளர்கள் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த எடுக்கப்பட்ட முடிவு குறித்து கேள்வி எழுப்பியதுடன் அதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பதிலளித்தார். அங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் தற்போது 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இந்த வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் சேவையை பெற்றுக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதாக கூறினார். அதன்படி அனைத்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நாங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி என்னவென்றால் நீதிமன்றங்களில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீதிமன்றங்களில் வழக்குகள் செல்லும் போது மக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். எனவே நீதிமன்றங்களும் ஏனைய அமைப்புகளைப் போல திறம்பட செயல்பட வேண்டும். அந்த செயல்திறனை அதிகரிப்பதற்கு நீதிபதிகளின் வயதை உயர்த்துவது ஒரு பக்கம் மட்டுமே. நாம் இன்னும் பல கோணங்களில் தலையிடுகின்றோம். முக்கியமாக அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து அதை விரைவுபடுத்த வேண்டும். ஏனெனில் அதுவும் வழக்குகள் தேங்கி நிற்கின்ற ஒரு இடமாகும். அதேபோல் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் உள்ள பிரச்சினைகளும் தீர்க்கப்பட வேண்டும். மேலும் நீதி அமைச்சு மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் தற்சமயம் நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். நிலுவையில் உள்ள 11 லட்சம் வழக்குகளை கொண்டு அமைப்பை விரைவுபடுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் அதை செய்ய வேண்டுமானால் முக்கிய விடயம் என்னவென்றால் வழக்கமாக ஒரு வளர்ந்த நாட்டில் 10 லட்சம் மக்களுக்கு 40 முதல் 60 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருப்பார்கள். ஆனால் இலங்கையில் 10 லட்சம் மக்களுக்கு சுமார் 20 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். உண்மையில் இந்த நெருக்கடி வர முக்கிய காரணம் என்னவென்றால் கடந்த 10-15 வருடங்களாக ஒரு முறையான கணிப்புடன் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடக்காததால் தான் வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை நீடிக்கும் முடிவு தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான தேவை அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்பதால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை நீடிக்கும் முடிவு தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான தேவை அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்பதனால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். A35 பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் 12வது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்துள்ள 40 மீட்டர் நீளமுடைய புளியம்பொக்கனை பால புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பொதுமக்கள் பாவனைக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து வருகை தந்து வீதிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கு பாலத்தை திறந்து வைத்தார். குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் கொரோனா பெருந்தொற்று மற்றும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ரூபாய் 206 மில்லியன் செலவில் புனரமைப்பு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. குறித்த இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், கண்டாவளை பிரதேச செயலாளர், அரசு அதிகாரிகள், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு இணைப்பாளர் மருங்கன் மோகன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாவச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக முத்துலிங்கம் கோகுல்ராஜ் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உபதவிசாளர் ஞா கிஷோர் உள்ளூராட்சி ஆணையாளரால் விடப்பட்ட சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசியமை தொடர்பிலான குற்றச்சாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்டு தனிநபர் விசாரணை அதிகாரியின் விசாரணை அறிக்கையின் பரிந்துரைக்கு அமைய முன்னாள் உபதவிசாளர் பதவியும் அவரது சபை உறுப்புரிமையும் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆளுநரால் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக வரிதாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிய உபதவிசாளர் தெரிவுக்காக சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது தமிழரசு கட்சியின் சார்பிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி சார்பிலும் இருவர் போட்டியிட்டனர். அதில் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டவருக்கு தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டவருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 6 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் 1 உறுப்பினரும் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் ஈடுபடாமல் நடுநிலை வகித்தனர். இலங்கைக்கான அமெரிக்க உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அரசியல் அதிகாரி ரேச்சல் ஹக்கின்ஸ் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் இன்றைய தினம் சந்திப்பு இடம்பெற்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் சமகால விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த நீதி அமைச்சர், இந்த பேரவலத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளா, இந்திய அமைதிப்படையினரா அல்லது இலங்கை ஆயுதப்படைகளா காரணம் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் இறுதியிலேயே முழுமையாக தெரியவரும் என்று கூறினார். வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஆம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவுரை நாளை காலை 11 மணி வரை அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரமான தென்மேற்கு பருவமழை நிலவுவதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக வானிலை ஆய்வுத்துறையால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவுரைகளை கவனமாக கடைபிடிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு அமைய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் திறமை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு சர்வதேச தரப்படுத்தலுடன் கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தமது முதலாவது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக அரச புலமைப்பரிசில் வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் கீழ் ஒரு மாணவருக்கு ஓராண்டுக்கு உயர்ந்தபட்சம் 20 மில்லியன் ரூபாய் வீதம், பட்டப்படிப்பின் முழுமையான 4 ஆண்டுகளுக்கு உயர்ந்தபட்சம் 80 மில்லியன் நிதி அரசால் வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய 2024ஆம் ஆண்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 30 மாணவர்கள் இப்புலமை பரிசில் வேலை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்கு அனுப்புவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதானமாக வெளிநாட்டு நாணய அலகுகளுடன் ஒப்பிட தற்போது இலங்கை ரூபாய் எதிர்பாராத வகையில் பண பெறுமதி குறைவடைந்தமையினால் மாணவர்கள் வெளிநாட்டு நாணயத்தில் செலுத்த வேண்டிய ஒரு சில கொடுப்பனவுகளுக்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை போதிய அளவாக இல்லாமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் செலாவணி விகிதம் உறுதிப்பாட்டை எட்டும் வரைக்கும் புலமை பரிசில் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு ஒரு ஆண்டுக்கு 2.5 மில்லியன் ரூபாய்கள் வரை செலவாணி விகிதத்திற்கு சீராக்கல் கொடுப்பனவை வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மண்டைதீவு படுகொலை மற்றும் புதைகுழி வழக்கு மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் நீதிவான் அனீஃபா ராஜீவ் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மேலதிக சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கின் வழக்காளிகள் சார்பில் சட்டத்தரணி சிவமாலை முத்து கிறிஸ்டபெலினாவுடன் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகம், அதன் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார், வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர் அனுஷ்யா ஜெயகாந்த் ஆகியோர் இன்று குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தனர். முற்பகல் 10 மணிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த வழக்கு
வாத பிரதிவாதங்களின் பின்னர் பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுக்கப்பட்ட குறித்த வழக்கின் போது வழக்காளிகளின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளினால் குறித்த விடயம் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த காணியின் உரித்து யாருடையது என்பதை உறுதி செய்து அறிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கிராம சேவகர், பிரதேச செயலர், பிரதேசத்தின் தவிசாளர், வழக்கின் சார்பானவர்கள், சட்ட விசாரணை அதிகாரி, போலீசார், பிரதேச முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் நடத்த ஆவண செய்யுமாறு நீதிமன்றில் கோரிக்கை முன்வைத்தனர். அத்துடன் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் அகழ்வுக்கான நிதி திரட்டலுக்கு துறைசார் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்து நிதி பெற்றுக் கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட வியாக்கியானங்களை அடுத்து குறித்த வழக்கு வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்பதாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்து 81 வயதுடைய ஸ்டீபன் மரில்டா என்பவர் மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரினால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 9ஆம் மாதம் 2025 17ஆம் தேதி அன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மண்டதீவு வழக்கு தொடர்பாக நாங்கள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தோம். அந்த வகையில் 36 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மண்டதீவு புதைகுழி தொடர்பான வழக்கில் ஆஜராகியிருந்தார்கள் 2 சட்டத்தரணிகள். அந்த வழக்கு உண்மையாகவே மக்கள் எதிர்பார்த்தபடி அதற்குள் எலும்புக்கூடுகள் இருக்கின்றனவா இல்லாது அந்த எலும்புக்கூடு அதுக்கு போடப்பட்டதில்லை என்ற நிலைப்பாடு பல்வேறு பெற்ற தரப்புகளினால் பேசு பொருளாக காணப்படுகிறது. அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த வழக்கை பார்வையாளராகவும் ஒரு வழக்காளியாகவும் இந்த இடத்தில் நாங்கள் பிரசன்னமாயிருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு காலை வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு அரை மணித்தியாலங்கள் விவாதங்களுக்கு பிறகு தொடர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது. அடுத்த 9ஆம் மாதம் 22ஆம் தேதி அடுத்த வழக்குக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கு இடம்பெறும் என்றும் இதற்கான தீர்வு எட்டும் வரை நாம் இதில் போராடுவோம் என்பதையும் இதில் கூறுகின்றோம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.